சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு பைபிள் அதிகாரம் 14 நம்ம பார்க்க போறோம். சோ இது யோபு அதிகாரம் 14. So, இவர் அனைத்தையும் இழந்துட்டார். மகன்களை இழந்துட்டார், எல்லா விதமான செல்வத்தையும் இழந்துட்டாரு. வீடு, சொத்து, வயல்வெளி, ஒட்டகம், கோவேரி கழுதை, ஆடு, மாடு எல்லாம் ஆயிரக்கணக்குல ஒரே நேரத்துல எல்லாத்தையும் இழந்துடுறாரு. கடைசியில அவருடைய ஆரோக்கியமும் போயிடுச்சு. படுத்தா அப்படியே உடம்பெல்லாம் குத்துதுன்னுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. இது இல்லாம கண்ணை மூடினாலாவது ஓய்வு கிடைக்குன்னு பார்த்தா மோசமான கனவா வேற டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு என்னை ஏன் உயிரோட விட்டு வச்சிருக்கிற அப்படின்னு கடவுள்கிட்ட வாதம் பண்றாரு. அவருடைய நண்பர்கள் இல்லப்பா நீ ஏதாவது பண்ணியிருப்ப, அதை நினைச்சு ஆறுதலட, நான் எதுவும் பண்ணல, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நான் கடவுள் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த வாதம் தான் இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்குது. சோ இப்ப யோபு தான் பேசிட்டு இருக்கிறாரு. 13வதுலயும் அதுலதான் அவர் தான் பேசினாரு. 14ம் அவர் தான் பேசுறாரு. யோபு பேசுறது இது ஃபுல்லா. அது பார்க்கலாம் சிஸ்டர். ஸ்திரீயிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அவன் பூவைப் போல பூத்து அறுப்புண்கிறான், நிழலைப் போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். ஆகிலும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போவீரோ? அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவரும் இல்லை. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருந்த வகையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். அவன் ஒரு கூலிக்காரனை போல அது பார்ப்போம். பட் இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே எப்பவும் உண்மை கிடையாது. இப்ப வேணா உண்மையா இருக்கலாம். இப்ப பாலஸ்தீனத்துல அப்படிதான் இருக்குது, உக்ரைன்ல அப்படி இருக்குது, உலகம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்குது. அங்க உச்சத்துல இருக்குது. ஒரு பெண்ணின் கர்ப்பத்தின் மூலமாக பிறக்கிறவன் யாரும் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான்றது எப்பத்துக்கும் பொருந்தாதுன்றத பைபிள்லே சொல்லும். பைபிளே ஆரம்பத்துல 1000 வருடம் வாழ்ந்தார்கள் இப்படி எல்லாம் போட்டிருக்கும். அப்படிலாம் யாரும் வாழல. பட் ஆனா 150 வருடம் அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க சொர்க்கத்துல, முதல் 2500 வருஷம். அங்க இவர் சொல்ற புலம்பல் எதுவுமே செல்லுபடியாகாது. ஆனா இதே நரகம் ஆகுது. சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுல இருப்பாங்க, உடல்ன்ற உணர்வே இருக்காது. உடலை பார்க்கும்போதுதான் அந்த புலன் இன்பத்துக்கு அடிமையாகி காமம், கோபம் இதெல்லாம் வருது. இது எதுவுமே அங்க இருக்காது. ஆத்மான்ற உணர்வுல இருக்கும்போது அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது. அது இங்க வரும்போது என்ன ஆகுதுன்னா 2500 வருஷம் கழிச்சு ஆத்மான்றத மறந்துடுறோம். அப்ப ஏன்னா அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் குறையுது. அப்ப புத்தி தடுமாற ஆரம்பிக்குது. அப்ப எப்படி நல்லா படிச்சுட்டு இருக்கிறவனுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்ட் பிளாக் ஆகும். அப்பதான் ரிலாக்ஸ் பண்றேன்ட்டு போய் டிவி பார்க்க போவான், இல்ல ஃப்ரெண்டு ஏதோ ஒண்ணு. இப்படிதான் அந்த தடுமாற்றம் ஆரம்பிக்குது. ஆத்மால இருந்து கொஞ்சம் அப்படி தடுமாறுது. ஆனா ஆத்மால இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் இருக்கும். அது ஒரு டைம்ல அப்படி தடுமாற ஆரம்பிக்குது. ஏன்னா ஆத்மாவுடைய பவர் குறையுது. அப்ப வெளி உலகத்துல அவனுடைய புத்தி போகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப ஆத்மாவுக்கிட்ட வரமாட்டேங்குது. ஆத்மா நான்றதே மறந்துடுறான், சுத்தமாறும். அப்ப ஆத்மான்னு நினைக்கும் பொழுது இருந்த ஆனந்தம், ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே அதுதான் பொழுது உள்ள இருந்து நிரந்தரமா சுவைத்திருந்த அந்த ஆனந்தம் இப்ப தவணை முறையில வெளியில கிடைக்க ஆரம்பிக்குது. ஆனால் எதுவுமே நிரந்தரமும் இல்லை. சிற்றின்பம் நான் அதனால்தான் சொல்றேன். சோ இருந்தாலும் அதை அடையணும்ன்ற வெறியில சரி எது தவறு எதுன்னு அவனை பகுத்தறிகிற சக்தி இழந்துறான். ஒருத்தன் கஞ்சா அடிக்கிறவன் அப்படித்தானே, அந்த கஞ்சாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானோ, அப்பா அம்மாவை கொலை கூட பண்ண தயாரா இருப்பானோ, அந்த கஞ்சா எனக்கு கிடைக்கணும். எல்லா போதை பொருளுமே அப்படிதான். குழந்தைங்க போனை பார்க்கும்போது புடுங்கி பாருங்களாம், கொலை கூட பண்ணிடுவாங்க. ஒட்டு அடிக்கிறது அப்படி இருக்குது. சோ அந்த மாதிரிதான் அதாவது புத்தி இழந்துடும், சக்தி இழந்துடும். இந்த நேரத்துல கடைசின்னு ஒரு வருடத்துல இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார்.
சோ அந்த ஞானத்தை வச்சுதான் நம்ம சொல்றோம் என்னன்னா, ஆத்மான்ற உணர்வுல இருந்தீங்க இல்லையா, அப்ப ஆனந்தமா தானே இருந்தீங்க. இப்ப மறுபடியும் ஆத்ம உணர்வுக்கு வாங்க. உடல் உணர்வு தான் இதுக்கெல்லாம் காரணம். அதை விட்டுருங்க. ஆனா ஆத்மான்னு நிலைக்கிறதுக்கு இப்ப சக்தி இல்லை உங்களுக்கு. அதுக்குதான் சக்தி நிரம்பிய என்னை நினைங்கன்ற. சர்வசக்திவான்றது இந்த அர்த்தத்துல தானே தவிர, அவர் நினைத்தால் பூகம்பத்தை வர வைப்பார், இடிய கொடுத்து இவனை கொல்லுவார், இப்படி எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அது கடவுளுடைய நிந்தனை. கடவுள் அப்படிப்பட்டவர். அன்பே கடவுள் தான் சொல்றோம், வம்பே கடவுள் நான் சொல்றோம். அப்ப வம்பே கடவுள்னு வந்துடாது இல்லையா? சோ இங்க அந்த மாதிரி கடவுளை நிந்தனை பண்றாங்க. ஆக்சுவலா இது அவங்களுக்கே தெரியல இது நிந்தனை அப்படின்ட்டு. சோ வாழ்நாள் குறுகினவனா இப்ப கலியுகத்துல இருக்கிறாங்க. சஞ்சலம் நிறைஞ்சவனா இருக்கிறான்றது எல்லா விதமான சஞ்சலம், துக்கம், புத்தி டிஸ்டர்ப் ஆகுறது எல்லாமே. பூ மாதிரி அறுப்புண்டு போகிறான்ட்டு இருக்குது இல்லையா? நைட்டு மலரும், காலையில விழுந்துரும். ஒரு நாள்ல விழுந்துரும் எப்படியா இருந்தாலும். நிழலை போல நிக்காம ஓடி போயிடலாம். ஏதோ கொரியர் வருதுன்னு நினைக்கிறேன். ஆனா இதுல என்னன்னா, அந்த பூ கூட இவ்வளவு காலம் கன்ஃபார்மா சொல்லிடலாம். ஆனா மனிதனுடைய வாழ்க்கை அது கூட சொல்ல முடியாத நிலையில இருக்குது இப்ப இன்றைய காலகட்டத்துல. இல்ல சின்ன சின்ன குழந்தையெல்லாம் இறக்குறத பாக்குறோம். நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான் இல்ல. நிழல் எப்பவுமே இருக்காது, இருட்டாயிடுச்சுன்னா காணாம போயிட போகுது. அந்த மாதிரி நிழல் மாதிரி இருக்கு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறார். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓகே மனிதனுடைய வாழ்க்கையை பத்தி சொன்னாலும் அந்த நிழல் பின்னாடிதான் மனிதர்கள் போறாங்கன்றதுதான் இங்க விஷயமே இல்லையா? அதனாலவே சனீஸ்வரனுடைய அம்மா பேரு சாயானே சொல்லுவாங்க, நிழல் அப்படின்னு அர்த்தம். நிழல் சனி கிரகமே சாயா கிரகம்னு தான் சொல்லுவாங்க, நிழல் கிரகம்னு தானே சொல்றாங்க பிளானட்ல ரியலாவே. சோ அப்ப அந்த நிழலே நிஜம்னு நம்பி அதுல ஒரு சந்தோஷத்தை காண நினைக்கிறான். இது கண்ணதாசன் ஒரு பாட்டுல எழுதியிருப்பார், வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனுடைய கவனம் அப்படின்ட்டு இருக்கும். கட்சியில அதுக்கு வெறும் கற்பனை தான், அது அவனுடைய மனதின் விஷயம் தான் எல்லாமே. சோ இருந்தாலும் இப்படி ஒன்னுத்துக்கும் ஒரு எந்த விதமான ஒரு முக்கியத்துவமும் இல்லாத ஒரு மனிதனை நீ கண்ணு திறந்து பார்க்க போறியா? இத கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, இந்த எறும்பை நசுக்கி போடுறாங்களா அந்த மாதிரி கடவுள் பண்றாருன்னு சொல்றாரு. எறும்புக்கு வலிக்குமே அப்படிலாம் நம்ம நினைக்கிறது இல்ல, கொசுவுக்கு வலிக்குமே இல்லையா? அப்படியே தண்ணிய ஊத்தி விட்டுருவோம், அப்படியே பெருக்கி தள்ளிடுவோம், பூனை ஊதிடுவோம். அது சொல்லாம அந்த அர்த்தத்துலதான் சொல்ல வர்றாரு. என்னையெல்லாம் ஒரு ஆளை நீ பார்க்க போறியா? இவனுக்கும் ஒரு நியாயம் இருக்குது, நீ கேட்க போறியா? நான் அப்படி கேட்கிறேன். அசுத்தமானதுல இருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. ஏன்னா நான் அவ்வளவு அசுத்தமாயிட்டேன்ற. சோ இங்க கடவுளை இதுக்கு மேல நிந்தனை பண்ண முடியாது. ஏன்னா அசுத்தத்தை சுத்தமாக்குறது தான் கடவுளுடைய வேலையே. ஆனால் அங்க அசுத்தமானது ஆத்மா. ஆத்மா அசுத்தமான உடலும் அசுத்தமாக தான் கிடைக்கும். அப்ப ஆத்மாவை தூய்மையாக்க தான் அவர் வர, உடலை குணமாக்க வரல இல்லையா? அந்த மேஜிக் வள்ளலாறு, இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி அது அவங்க அவங்க கடவுள் வர வரைக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா? ஏதாவது புடிச்சுக்கணும் இல்லையா? அதனால அவங்க மூலமாக சில விஷயங்கள் நடந்தது. ஆனா அது கடவுளுடைய வேலை கிடையாது. கடவுள் பண்ற மிகப்பெரிய அற்புதம், குப்பை மாதிரி இருக்கிற நம்மள கோபுரத்தின் உச்சத்துல வச்சிருக்காரு. அந்த கோபுர கலசம் நாம தான் இல்லையா? அந்த கலசத்தை பார்த்தாலே கோடி புண்ணியம்னுவாங்க. அப்ப அது என்னன்னா ஆத்மான்ற உணர்வுல இருக்குது. உடலையே மறந்து ஆத்ம உணர்வுல இருக்கிறதா அங்க கலசமாக 7-8 கலசம் இருக்கும். அதுக்குதான் அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல சிஸ்டர், கும்பாபிஷேகம். அப்ப இங்க உண்மையிலே நடக்கிறது 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு அபிஷேகம் பண்றாரு ஞானத்தினால. ஆத்மான்னு உணரு, பரமாத்மாவை நினைவு செய். அவரைத்தான் சிவபெருமான இந்துக்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லிம்களும் சொல்றாங்க, கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நினைக்க நினைக்க வெளி உலக விஷயத்துல இருந்தெல்லாம் புத்தி விலகி
தூய்மையாகுது. ஆத்மாவில் கவனம் போகுது, அழியக்கூடிய நிழலான உடலின் பக்கம் போகல. ஏன்னா அது அழியக்கூடியதுன்னு தெரியுது இல்ல. அப்ப ஏன் அதுல கவனம் கொடுக்குறீங்க? இப்ப உடல்ல வியாதி வருதுனாலே உடல்னு நம்பி நம்ம செய்த பாவத்தினாலதான். நம்மையும் உடல்னு நினைச்சிட்டு மற்றவர்களையும் உடல்னு பார்த்து, இப்ப இவர் வந்து ஊறப்பட்ட ஆடு மாடு எல்லாம் வச்சிருப்பாரு. எதுக்கு வச்சிருக்கிறாரு? பூஜை பண்றதுக்கு வச்சிருக்கிறாரு, சாப்பிடறதுக்கு தான் வச்சிருப்பாரு. அத வேற பலி வேற கொடுப்பாராம். பையன் செத்ததுக்கு, பையன் பாவம் செஞ்சிருப்பானோன்ட்டு பலி வேற கொடுப்பாராம். அதுவும் பாவம் தானே. சோ அசுத்தமானதிலிருந்து சுத்தத்தை யாரால பிறப்பிக்க முடியும்? ஒருவனும் இல்லைன்ற. ஆனா அதுதான் கடவுளுடைய வேலை. சோ கடவுள் கிட்ட ஞானத்தை எடுத்து நாமளும் மற்றவர்களுக்கு அதை தான் கொடுக்குறோம். அப்பாவுடைய வேலை எதுவோ அதுதான் குழந்தைங்களுக்கும் வேலை. சரி, அடுத்தது படிங்க சிஸ்டர், 5ல இருந்து. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருந்தகையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். அவன் ஒரு கூலிக்காரனை போல் தன் நாளின் வேலையாயிற்று என்று ரம்யப்பட்டு மட்டும் அவன் ஓய்ந்திருக்கும்படி உமது பார்வையை அவனை விட்டு விலக்கும். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். மனுஷனவென்றால் செத்தபின் ஒழிந்து போகிறான். மனுஷபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? மனுபுத்திரன். மனிதர்களை சொல்றாங்க. சோ இதுல என்னன்னா அடிப்படையே இது வந்து அஞ்ஞானத்தின் உச்சம்னு சொல்லலாம். இதுல உள்ள விஷயங்கள், இதுல உள்ள சாரமான விஷயம். அவனுடைய நாட்கள் வந்து ஏற்கனவே குறிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னா ஓகே, கடவுள் அப்படிதான் சொல்றாரு. ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு எல்லாமே. ஏன்னா இந்த 5000 வருடத்துல என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப துல்லியமா நடக்குதுன்ற. இந்த உடம்புல நாம எவ்வளவு காலம் 5000 வருஷம் முன்னாடி இருந்தோமோ அதே அளவுதான் இப்பயும் இருக்கும். அப்ப நிச்சயிக்கப்பட்டது தானே அது. அடுத்தது அவன் அதை கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர் அப்படின்ட்டு. இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது தானா நடக்கிற விஷயம். ஏன்னா கடவுளுக்கே இப்படி ஒரு எல்லை இருக்குது, அவருக்கே ஆயுள் இருக்குது, அவரே கடைசியில தான் வர்றாரு. அதுதான் இயேசுவின் 2ஆம் வருகை. கல்கி பகவான் எல்லாம் வெவ்வேறு மதத்தில் சொல்லுது. கிருஷ்ணரும் வரமாட்டார், இயேசும் வரமாட்டார், அவங்க எல்லாம் வந்து போயிட்டாங்க. அவங்க மனிதர்கள், வர்றது கடவுள். சோ அவரு ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இப்ப பேசிட்டு இருக்காரு. கடைசி 100 வருடம் தான் அவருடைய ஆயுள். அந்த 100 வருடமும் கூட அவருக்குன்னு உடல் எடுக்கிறது கிடையாது. ஞானத்தை சொல்வதற்கு ஒருத்தர் உடலை எடுப்பாரு, ஆனா எப்பவுமே அவர் உடல்ல இருக்க மாட்டார். சுத்தி 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 பக்தர்களை திருப்திப்படுத்துறது, காட்சி காட்டுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாரு. சோ அவருக்குமே ஒரு ஆயுள் இருக்குது. யார் அந்த ஆயுள அவருக்கு யார் குறித்தார்? அவரை விட உயர்ந்தவங்க யாரும் கிடையாது. யார் குறித்தார் கேட்டா கடவுள். அதுதான் இயற்கைன்ற. இந்த நாடகத்தில் நானும் கட்டுப்பட்டு இருக்கிறேன், நீங்களும் கட்டுப்பட்டு இருக்கிறீங்க. எதானாலும் எல்லாத்துக்கும் கடவுள் தான் காரணமா? இங்க அப்படிதான் வருது. அவனுடைய தலை முடி கூட எண்ணப்பட்டு இருக்கும்னு ஒரு இடத்துல வரும் ஏற்கனவே அப்படின்ட்டு. இதெல்லாம் கடவுளுடைய மகிமை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. விதிப்படி என்ன இருக்கணுமோ அதுதான், நாடகப்படி நடக்கணுமோ அதான் நடக்கும். ஷேக்ஸ்பியர் கூட சொல்வார் இல்லையா, உலகமே நாடக மேடைன்னு தானே, வேர்ல்ட் டிராமான்னு தானே சொல்லிருக்காரு. ஆனா அதோட ஆழம் தெரியாமலே கரெக்டா சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஒரு கமல் பாட்டே வருமே, யார் யாருக்கு எந்த மேடையோ, யார் யாருக்கு எந்த பாகமோ, தாய் கொண்டு வந்ததை செய் கொண்டு போய் கொண்டு இறக்கும்போது வாழ்வே மாறிட்டு நோய் கொண்டு போகும் காலம் அம்மான்னு வரும். அதுலயே ஞானம் இருக்கும். நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா. அதுதான் இப்பத்தைய நேரம். ஏன்னா இப்ப கடைசி 100 வருடம் தான் கடவுள் வர்றாரு. அவர் வந்து 88 வருஷம் முடிஞ்சிச்சு. இப்ப போகணும். எங்க போகணும்னு தெரியல. அதான் அவர் கேட்கிறாரு, இறந்தவன் எங்க அடுத்தது அப்படின்னா என்ன? எங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் இல்லையா? எங்கன்னு தெரியல, எங்க? ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கடைசியில வந்து எழுப்பாரு. அப்ப அது வரைக்கும் எங்க அது எழுந்திருக்கல, அப்படியே உள்ளேயே இருக்குதா? இதே மாதிரியே இன்னொரு கூட்டமும் இருக்குது. இறந்தவர்களுக்குள்ளேயே ஆத்மா ஒடுங்கிடுது
அப்படின்ட்டு அது மெய்வழிச்சாலைன்னு சொல்லுவாங்க. திருச்சிக்கு பக்கத்துலயே புதுக்கோட்டையில இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளேயே இருக்குது. ஆத்மானாலே செயல்படுறதுதான். அது உள்ளேயே இருந்து என்ன சாதிக்க போகுது இல்லையா? அப்படிலாம் ஆத்மா வெளில போறதுக்கு பேர் தான் மரணமே. அப்புறம் எப்படி உள்ள இருக்குது? சரி. அடுத்தது, அதனால நீ இவ்வளவு நாளுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு கடவுள் நிர்ணயிக்கிறாரான்னா அப்படி எல்லாம் கிடையாது. இன்னொரு விஷயம், இதுல ஒண்ணுமே கிடையாது. ஒரு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இன்னொரு ட்ரெஸ் போறதுல உங்களுக்கு என்ன துக்கம்? மறுஜன்மம் பற்றிய ஞானம் இல்லாதனால ஒரு நல்ல விஷயத்த ஒரு துக்கமான விஷயமாக காட்டுறாங்க இல்லையா? ஏன்னா புதுசா ஒரு உடம்பு கிடைக்க போகுது. இப்ப இவரே மரணத்துக்கு தான் ஏங்கிட்டு இருக்கிற இதுல இருந்து எல்லா மதத்தினருமே அந்த ஒரு துக்கத்தின் உச்சத்துல என்னை இட்டுட்டு போக மாட்டியா முருகா, ஏசப்பா என்னை இட்டுட்டு போக மாட்டியான்னு தான் சொல்றாங்க. ஆனா எங்க போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதான் இயேசுவின் 2வது வருகைக்காக தானே காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். வந்து அழைச்சிட்டு போவாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போவாருன்னு தானே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பணத்தை வந்து எழுப்புவாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமா. ஆனா நம்ம தான் அந்த பணமா இருக்கிறோம். ஆத்மான்றதை மறந்து உடல்ன்ற உணர்வுலயே பணமா உடம்புன்ற பாக்ஸுக்குள்ள இருக்கிறோம். ஆல்ரெடி இதான் உடம்போட எடுத்துட்டு போக மாட்டாரு. அவர் ஆத்மாவை தான் கொண்டு போறாரு பரலோகத்துக்கு. இவங்க உடம்போட எடுத்துட்டு போவாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த உடம்புன்னு நினைச்சிட்டு தான் அடுத்தது இவர் பேசுறாரு பாருங்க. அடுத்த வரியில வருது. இப்ப அதுக்கு முன்னாடி என்ன வருதுன்னா, ஒரு கூலிக்காரன் வேலையை முடிச்சுட்டா நிம்மதியா இருப்பான்ல, அந்த மாதிரி நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கிறேனே, ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? முருகா உனக்கு கண்ணே இல்லையா, இப்படி சோதிக்கிறே இந்த ஏழை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் உயிரோட இருக்கிற வரைக்குமாவது கொஞ்சம் நல்லா இருக்கிறேனே, ஏன் இப்படி என்ன சோதிக்கிற, பாடாப்படுத்துற அப்படின்னு சொல்றாரு. உன் பார்வையை விளக்கம் அப்படிங்கிற. இது எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா? கடவுளுடைய பார்வைப்படுறது எவ்வளவு நல்லது. அப்ப இங்க சாத்தான வந்து கடவுள்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. சாத்தானுடைய பார்வை, அது சாத்தான்றதோட ராகு பார்வைன்னு இந்து மதத்துல சொல்லுவாங்க இல்லையா? ராகு திசை, பிரகஸ்பதி திசை அல்லது குரு திசை. குரு திசை தான் கடவுளுடைய பார்வை. சோ கடவுளுடைய கடைவிழி பார்வை படுமா அப்படின்னு இந்து மதம் இயங்கிட்டு இருக்குது. இவன் நீ என்ன பார்க்காதன்றான். அப்ப எப்படி இருக்குது பாருங்க. அப்ப யார் பார்த்தா உனக்கு நல்லது? கடவுளே பார்வை நீக்கிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. கடவுளே ஹோப்லெஸ்ன்னு விட்டா என்ன ஆச்சு? அப்படி கடவுள் விட மாட்டார் யாரையும். நீங்க தான் விடுவீங்க. இவர் கடவுள் கிடையாதுன்ட்டு எந்த மனிதனையாவது மனித வழியாவது புடிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா இங்க கடவுளை புடிச்சிட்டு காமத்தை எல்லாம் விடணும். ஏன்னா காமம் இல்லாத உலகத்துக்கு நாம போறோம். அதனால்தான் அங்க பரிசுத்தமான மனைவியர்கள் கிடைப்பார்கள்னு குரான்ல போட்டிருக்கும். அப்ப பரிசுத்தமான மனைவி பரிசுத்தமானவனுக்கு தானே கிடைப்பான். இங்க இருக்கிற மாதிரி காமத்துல மூழ்கினவனுக்கா கிடைப்பான்? சோ அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது, அதே மாதிரி குழந்தை மாதிரி பரிசுத்தமாகாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு இயேசுவும் சொல்லியிருப்பார். அப்ப பரிசுத்தமாக்குற வேலையைத்தான் இறைவன் செய்கிறார். அவருடைய பார்வை படுத்துனா என்ன அர்த்தம்? நம்மள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஃபாலோ பண்ணி இந்த குழந்தைக்கு எப்படி ஞானம் கொடுத்தா இந்த ஞானம் கிடைக்கும். சோ அதுல ஒண்ணுதான் இந்த வீடியோ இல்ல. கிறிஸ்தவ சகோதரர்கள் கண்ணுல இது படும் பொழுது ஒருத்தராவது ஏந்திரிக்க மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கத்துலதான் அவர் பண்றாரு இத. ஏன்னா இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள் தான். ஆத்மாவே அது இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கும். ஏதோ ஒரு கணக்கு வழக்கு. ஏன்னா இங்கதான் லவ் மேரேஜ் எல்லாமே, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எல்லாம் போயிருக்குது இல்லையா? சோ அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இழுத்துட்டு வரும். சோ அதுக்காக கூட இருக்கலாம் இப்படி ஞானம் கடவுள் கொடுக்க வைக்கிறதுக்கு காரணம். அதனால கடவுளே உன் பார்வை என் மேல படாதான்னு கேட்கணும், விலக்கி வைன்னு கேட்க கூடாது. இது இந்த குற்றம் எங்க இருந்து வருதுன்னா கீதையில இருந்து வருது. கீதையில வந்து அவர் அப்படியே 1000 சூரியன் பிரகாசமாக தெரிஞ்சாராம் கிருஷ்ணர். ஐயோ போதும் கிருஷ்ணா போதும் அப்படின்ட்டு அர்ஜுனன் கண்ணை மூடிக்குவான், என்னால தாங்க முடியலன்ட்டு. இதே மாதிரியே ஒரு கிறிஸ்தவ சகோதரர் நம்ம இந்த பைபிள் சேனல்ல கமெண்ட் போட்டிருப்பாரு. எங்க அப்பா பார்த்தாரா, கடவுளை பார்க்கவே முடியல தெரியுமா, அப்படி இருந்துச்சு தெரியுமா. இதெல்லாம் காட்சி கிடைக்கும் அவங்க பாவனைக்கு ஏத்த மாதிரி. ஆனா கடவுள் கண்ணுக்கு தெரியாத ஒளிப்புள்ளி. அப்படி வந்திருந்தா உங்களுக்கு தான் தெரியாது, அடையாளமே தெரியாது. அதனால உங்க பாவனையில எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே வருது, அவ்வளவுதான்.
சரி. ஆஹ் ஒரு மரத்துக்கு கூட ஒரு நம்பிக்கை இருக்குது. அது நீ எவ்வளவு வெட்டி போட்டாலும் அதை நட்டா முளைச்சிடும். ஆமா அதே மாதிரி அடித்தண்டு கூட முளைச்சிக்கும். ஆஹ் இல்லையா? அந்த வாழை மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா அடித்தண்டை தான் வைப்பாங்க. ஆமா காஞ்சது கூட முளைச்சிக்கோன்ற. சும்மா வேண்டான்னு தூக்கி போடுறதெல்லாம் சில சமயம் மழையில வரும். ஆச்சரியமா இருக்கும். விறகுக்காக ம் வச்சிருப்பாங்க, பார்த்தா அது துளிர் விடும். ம் ஆச்சரியமா இருக்கும். ம். ஆனா மனுஷனுக்கு என்ன இருக்குது? செத்த பிறகு ஒழிஞ்சு போயிடுறான். ஆமா அவன் எங்க போனான்? ம் அப்ப இவர் என்ன நினைச்சு பேசிட்டு இருக்காரு? உடம்புன்னு நினைச்சு பேசிட்டு இருக்காரு. ஆமா ஆத்மாவுக்கு வலிக்கிறது அப்படின்னு சொன்னா கூட ஆத்மாவை பற்றி தெரியலன்னு அர்த்தம். தெரியல ஆத்மா வேற, உடம்பு வேற. ஆத்மா தான் உடலை இயக்குது. இந்த இல்லையா? இப்ப ஒரு படத்துல வந்து சிவாஜி கணேசன் வீரபாண்டிய கட்டபொம்மன் வேஷம் போடுறாரு. அந்த படத்துல இருக்கிற வரைக்கும் அந்த வேஷம். அது ஆமா முடிச்சோன்னா அடுத்த படத்துக்கு வேற கெட்டப் மாத்திட்டு போறாரு. இந்த படத்தை விட்டு போறாரேன்னு அழுதா எவ்வளவு பெரிய அறியாமை. ஏய், நான் இங்க தான்டா இருக்கிறேன், வேற ஷூட்டிங்ல இருக்கிறேன். அந்த மாதிரிதான் இங்க ஆத்மா இந்த உடம்புல இருக்குது. இந்த உடம்பை விட்ட உடனே அது வேற ஒருத்தருக்கு பிறக்குது. இங்க அழுதுட்டு இருக்கிற அதே நேரத்துல இன்னொரு வீட்டுல கொண்டாடுவாங்க. ஆமா கன்சீவ் ஆயிட்டா அப்படின்னுவாங்க. சோ அப்ப இதுதான் அறியாமை. எங்க போயிட்டான்னு ஏன் கேக்குறாங்க? கடைசியில வந்து எழுப்புவாருன்றாங்க. ஓகே, அது வரைக்கும் எங்க? கேள்வி வருது இல்ல? அது வரைக்கும் எங்க? அதுல எதுவும் இல்லைன்னு தெரியுது. அப்ப எங்க? செம கேள்வி இது. அடுத்தடுத்து செம ஆமா கேள்வி. அடுத்தடுத்த உடல் கிறிஸ்தவர்களுக்கும் எடுத்து பிறவி முஸ்லிம்களுக்கும் எடுத்து போயிட்டு பயங்கரமான இருக்காங்க கேள்வி இது. இருக்காங்க கடவுள் ஆமா என்ன லூசா அவரு? கடைசியில சொர்க்கம்னு ஒண்ணு தனியா இருக்குதுன்னா இறந்த உடனே போக வேண்டியதுதானே. அது என்ன கடைசியில வந்து எழுப்பாரா? இப்ப அந்த கடைசின்னு எதை சொல்றீங்க? என்ன சொல்றீங்க அது ஏன் அது கடைசியா வரணும்? அப்ப கடைசிக்கு அப்புறம் வேற ஏதோ நடக்க போகுது. இதே பூமி மாறப்போகுது. ஏன்னா இந்த இந்த பூமி மாறினால்தான், இந்த பூமி அழியும் போதுதான் அவர் வராருன்னா, அழிந்த பிறகுதான் அவங்க சொர்க்கத்துக்கு போறாங்கன்னா, அப்ப இதே பூமி தான் சொர்க்கம் ஆக போகுதுன்ற ஒரு ஒரு அர்த்தம் வருது இல்ல? ஆமா ஏன்னா இது அழியிற வரைக்கும் சொர்க்கம் வரலன்னு வருது, ம் நரகமும் வரலன்னு வருது. சொர்க்கமா இருந்தாலும் நரகமா இருந்தாலும் அழிஞ்ச பிறகுதான். yes. ஆமா அப்ப இந்த ம் அழிவுக்கும் அந்த சொர்க்கத்துக்கும் ம் தொடர்பு இருக்குல்ல? இருக்கு அப்ப அது எங்க ஆமா இருக்குது? அப்ப இவ்வளவு நாள் காலியா வச்சிருக்கிறாரா சொர்க்கத்தை? ஏன்னா பைபிள்ல ம் போட்டிருக்கோம், அங்க வந்து மனுஷன் வந்து சொர்க்கத்தை பராமரிக்கிறதுக்கு மனுஷன் இல்லையாம். அதனால அங்க ம் செடியெல்லாம் வளரலையாம். அப்ப இப்ப ஆஹா யாருமே அங்க போகலையே. அப்ப என்ன பாலைவனமா ம் இருக்குமா அது? சோ ம் இதே பாரத பூமி, குறிப்பாக டெல்லி யமுனை நதிக்கரையில தான் சொர்க்கம் இருக்கும், இருந்தது 5000 வருஷம் முன்னாடியும். மீண்டும் அதுதான் ஆக போகுது. அங்க வாழ்ந்த 33 கோடி மனிதர்களைத்தான் இன்னைக்கு தெய்வம்னு வழிபடுறோம். காரணம் தெய்வீக குணம் மட்டுமே இருக்கும். காமம், கோபம், பற்று, பேராசை போன்ற அசுர குணங்கள் இருக்காது. அன்பு, அமைதி, தூய்மை, ஆனந்தம் இதுதான் இருக்கும். சோ இந்த விஷயம் தெரியாததுனால புலம்புறாரு. சோ அப்ப ஞானம் தெரியாத ஒவ்வொரு கிறிஸ்தவ முஸ்லிம்களுடைய நிலைமையும் கஷ்டம் வரும்போது இதுதான். ம் ஆனா இறைவனுடைய இந்துக்களுக்கும் சரி, அவங்களுக்கும் தெரியாது இல்ல. அப்ப ம் குறைஞ்சபட்சம் அவங்களாச்சும் மறுபிறவி எடுத்துருவாங்களா, அதை நம்புவாங்க. பட் ஆமா இவங்க இல்லையா? ம் ஆஹ் சரி. இதுல ஒருத்தர், ஒரு முஸ்லிம் சகோதரர் கேட்க, ஏய், அது மாதிரி இறந்து இன்னொருத்தன் உடம்புல வந்து பூந்ததா ஏதாவது ப்ரூஃப் இருக்காடா? ஒண்ணு காட்ட முடியுமாடா உன்னாலன்ட்டு. சாந்தி தேவி இருக்குது, டீட்டு சிங்கம், எவ்வளவோ பிங்கு சிங்கம் இருக்குது. ஆமா ஆமா இப்ப இருக்கு கூட இருக்கு அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. நீ எதையுமே படிக்காம ப்ரூஃப் இருக்கா, ம் ப்ரூஃப் இருக்கான்னா என்ன அர்த்தம்? முன்ஜென்ம ஞாபகம் வந்து ஃபுல்லுத்தையும் சொல்றான். போன ஜென்மத்துல நான் என்ன எப்படி கொலை பண்ணாங்க அத்தனையும் சொல்றான். ம். சரி, காந்தி அதாவது காலத்துல இதுக்கு ஒரு கமிஷனே வச்சு வெள்ளைக்காரங்க காலத்துல இதையே ஆஹ் செஞ்சாங்க கண்டிப்பா, ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க ஆமா கண்டிப்பா. இவர் கண்ணை மூடிட்டு சூரியனே இல்ல இல்லன்னா என்ன பண்றது? அந்த மாதிரி இருக்கிறாங்க. சரி. ஆஹ் ஓகே சிஸ்டர், 11 படி. ம். தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி வற்றி போவது போல மனுஷன் படுத்து கிடக்கிறான். வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. பாருங்க. நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். சோ இப்ப பாருங்களா, இது இவங்களுக்கு ஒரு பயத்தை வேற கொடுக்குது. எப்படியும் நான் காணாம போறேன். ம், ஆஹ் வெள்ளம் வத்தி போயிடுச்சுன்னா ஒண்ணுமே இருக்காது இல்லையா?
அந்த மாதிரி மனுஷன் படுத்து கிடக்குறான். வானம் அழியிற வரைக்கும் அவன் ஏந்திரிக்க போறது இல்ல, நித்திரை தெளிந்து விழிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றான். இது எந்த விதத்துல மனிதனுக்கு நம்பிக்கை கொடுக்கும்? கேட்டா ஏசப்பா எங்க பாவத்தை மன்னித்தார், ஆஹா சந்தோஷம், நீ பணமாவே கடக்க போறேன்னு சொல்லுது. இது எப்படி கோபமா சந்தோஷம்? இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. உமது கோபம் தீர் மட்டும் என்ன மறைச்சு திரும்ப என்ன நினைக்கும்படி வைக்கிறீங்க. அதான் அப்படி வச்சா நல்லா இருக்கும், அப்படி வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. கோபம் மட்டும் தீர் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இவர் தீவிர கடவுள் பக்தன். நான் உன்னைத்தானே நினைச்சிட்டு இருந்தேன், நான் எப்ப பாவம் செஞ்சேன், நீ இப்படி பண்ற, என்ன வேணா ஒரு பாதாளத்துல ஒளிச்சு வை, கோபம் தீர்ற வரைக்கும் என்னை அடைச்சி வை பாதாளத்துல, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் உன்னை நினைக்கிறேன். இது ஒரு லாஜிக்கே இல்லாது. ஏன்னா இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கடவுளை நிந்தனை பண்றது. பண்ணிட்டு நான் அவரை நேசிக்கிறேன்னா இது எந்த விதத்துல ஏத்துக்குவாங்க? ஏன்னா அவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. நினைக்கும்படி எனக்கு ஒரு காலத்தை கொடுத்துட்டாரு கடவுள். இப்பதான் வருது. கொடுத்திருக்காரு. இப்பதான் ஞானம் சொல்றாரு. உங்களை ஆத்மான்னு என்னை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, உடலையே மறங்க, உடல் சார்ந்த அனைத்தையும் மறங்க, எல்லாமே அழிய போகுது, கவலைப்படாதீங்க, சொர்க்கம் வரப்போகுது, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு இயேசு சொல்லி 2000 வருஷம் ஆச்சு. இப்ப சொல்ல வேண்டிய ஞானத்தை அந்த ஆத்மா கடைசி நேரத்துல எடுத்துட்டு சொர்க்கம் முடிந்த நரகமான பிறகு மேல இருந்து இப்பதான் நடந்துச்சுன்னு நினைச்சிட்டு சொல்லும். இந்த உலகம் அழியிறத உங்க கண்ணால பாப்பீங்கன்னு சொல்லுவார். 2000 வருஷம் ஆச்சு. அங்கதான் மறுஜன்மங்கிறது எங்க பார்த்தாங்க? இப்ப நடக்கிறதுதான் ப்ராபசி, அப்ப எழுதிட்டாங்க. கரெக்ட். அடுத்தது மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வருமென்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். இங்க பாருங்க, செத்த பின் பிழைப்பானோ அப்படிங்கறதோடைய அர்த்தம் என்னன்னா, ஆத்மா உடலை விட்டு வெளியேற பிறகு மறுபடியும் வருமா? ஆனா இதே பைபிள்ல அந்த மாதிரி இறந்தவங்க வந்ததாக பழைய ஏற்பாடுலயும் இருக்கு, புதிய ஏற்பாடுல இயேசுவும் அதே மாதிரி வரதா இருக்கு. அப்ப ஒண்ணு இது உண்மையா இருக்கணும், இல்ல அது உண்மையா இருக்கணும். ரெண்டு எப்படி உண்மையா இருக்கும்? இந்துக்கள் சொல்லுவாங்களே, கருப்பா வெள்ள வெள்ளையர்னு இருக்கிறாரு ஷாம் சுந்தர் இல்லையா? ஷாம்னா கருப்பு, சாரி ஷாம்னா அழகு, ஆமா ஷாம்னா கருப்பு, சுந்தர்னா அழகு. எப்படி ரெண்டும் ஒன்னா இருக்கும்? என்ன நினைச்சிட்டாங்க, ஓ அப்ப கருப்பு தான் அழகு இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, செத்தப்பின் பிழைப்பானா உடலுக்குத்தான் மாறணும். இதோட கண்டினியூஷன், இவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் அங்க கீதையில கொடுக்கிறாரு. அர்ஜுனன் புலம்புற மாதிரி புலம்புறாரு இவரு. புரியுதா உங்களுக்கு? அதே விஷயம்தான். அர்ஜுனன் புலம்புறான். அங்க ஒரு யுத்த மைதானத்துல நடக்கிற மாதிரி இருக்குது. செத்தவன் பிழைப்பானா? யோபு, உனக்கு நீ அழிவற்ற ஆத்மா, உன்னை வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது, உடலுக்குத்தான் மரணம், ஆத்மாவுக்கு கிடையாது, அது இன்னொரு ஜென்மத்தை எடுத்துடும். அதனால எதுக்கு அழ வேண்டியது இருக்குது? சோ எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கும் ஒரு விடிவு காலம் வராதா? ஏழைகள்லாம் சொல்லுவாங்களே, ஏழைகள், நோயாளிகள் எல்லாருமே அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளும்போது அது நடக்குது அப்படின்னு நான் காத்திருக்கிறேன். ஆனா இதுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கான நம்பிக்கை கொடுக்கக்கூடியதான் நண்பர்கள் சொல்லுவாங்க. அது இவருக்கு புரியல, கிறிஸ்தவர்களுக்கும் புரியல. அதான் இங்க விஷயமே. ஏன்னா அவர் சொல்லுவாரு, இப்ப நீ இப்படி இருக்கிற, நாளைக்கு எல்லாரும் சாப்பாட்டு கஷ்டப்படும் போது நீ ஆனந்தமா இருப்ப, எல்லா எதிரிகள் துரத்தும் போது உன்கிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா இந்த உலகம் மோசமாகும் போது நீ ஆல்ரெடி தண்டனை அனுபவிச்சுட்டு பிறக்கும் போது நீ கொஞ்ச நாளைக்கு நல்லா தானே இருப்ப, குழந்தையா இருக்கும்போது. அதுக்கப்புறம் மறுபடியும் துக்கம் தொடரும். ஒண்ணு. இன்னொன்னு, நரகத்தின் உச்சத்துல இப்படி இருக்கிறோம், இனி முழுக்க முழுக்க சந்தோஷம் தான் வரப்போகுது சொர்க்கத்துல. அப்படியும் வருது அந்த அர்த்தம். ஆனா இதை எடுத்து சொல்றதுக்கு யாரும் இல்லை. அதனால இவரு கேள்வி கேட்கிறாரு. இப்ப இது கிறிஸ்தவர்கள் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? புலம்புறதுக்கு பயன்படுத்திக்குவாங்க. அழகா இத பார்த்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டியே, சும்மா விட்டாலே இப்படிதான் புலம்பா மனுஷன், இதுல இது வேற கத்து கொடுக்குது. சரி, 15 சிஸ்டர். என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன்.
உமது கைகளின் கிரியையின் மேல் விருப்பம் வைப்பீராக. இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர், என் பாவத்தின் மேலல்லவோ கவனமாயிருக்கிறீர். என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. என் அக்கிரமத்தை ஒருமிக்க சேர்த்தீர். மலை முதலாய் விழுந்து கரைந்து போம், கண்மலை தன் இடத்தை விட்டு பேர்ந்து போம். தண்ணீர் கற்களை குடையும், ஜலப்பிரவாகம் பூமியில் தூளில் முளைத்ததை மூடும். அப்படியே மனுஷன் கொண்டிருக்கும் நம்பிக்கையை அழிக்கிறீர். நீர் என்றைக்கும் அவனை பலனாய் நினைக்கிறதனால் அவன் போய்விடுகிறான். அவன் முகரூபத்தை மாற பண்ணி அவனை அனுப்பி விடுகிறீர். அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் உணரான், அவர்கள் சிறுமைப்பட்டாலும் அவர்களை கவனியான். அவன் மாம்சம் அவனிருக்கும் அளவுக்கும் அதற்கு நோவிருக்கும், அவன் ஆத்மா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்கிறான். இப்பதான் ஆத்மான்ற வார்த்தையே வருது. ஆத்மான்ற வார்த்தை வருது. சூப்பராகவே இருக்குது இது. சோ நான் இப்படி புலம்புறேனே, அதாவது என்னன்னா இந்து மத பாஷையில சொல்லணும்னா, வெறும் கல்லு தானா நீனு, காதே கேட்கலையா அப்படின்னு சில சினிமால எல்லாம் வருமே, அதான் கேக்குறாரு. வாயை திறந்து பேசாம், கூப்பிடு, நான் பதில் சொல்றேன். சோ பல அற்புதம் பண்ணிய, இப்ப பண்ணு எனக்கு அப்படிங்கிற. என்னுடைய நடையை எண்ணுகிறீர் அப்படின்றது வந்து தப்பான டிரான்ஸ்லேஷனா இருக்கலாம். அதாவது அந்த ஸ்டெப்ஸ், என்னுடைய ஒவ்வொரு அடியும் என்ற அந்த அர்த்தத்துல வரும். என் பாவத்தின் மேலல்லவா கவனமா இருக்கிறீர் அப்படின்னு வருது. நான் பண்ண பாவத்துக்கு தண்டனை கொடுக்கறதுலே இருக்கிறியே அப்படின்ட்டு. ஆனா இது வந்து கடவுளுக்கு நிந்தனையா மகிமையா அப்படின்னா, மேலோட்டமா நிந்தனையா இருந்தாலும் இதுல மகிமையும் இருக்குது. ஏன்னா கடவுள் நமக்கு பிரம்மகுமாரிகள் மூலமாக உங்க தலை மேல மலை மாதிரி பாவம் இருக்குதுன்னு சொல்றாரு. அந்த பாவத்தை எரிக்கிறதுக்கு தான் என்ன நினைச்சுக்கிட்டே இருங்க, செம்பொன் நிறமான ஒளிவலத்தில் நட்சத்திரம் மாதிரின்ற. தண்டனை கொடுக்க வரல, அந்த தண்டனை வந்து காப்பாத்துறதுக்காக ஞாபகப்படுத்துற. சோ ஏன்னா நம்ம பாவம் செஞ்சோன்றத நம்பணும். இவர் தான் நம்பலையே, நான் எந்த பாவமும் செய்யலன்றாரு. அப்புறம் என் பாவத்தின் மேல அல்லவா கவனமா இருக்கிறேன்றாரு. அப்ப என்ன இது? அப்ப எப்ப பாவம் செஞ்சாரு? பிறந்ததுல இருந்தே இவர் பாவமே செய்யலன்னு தான் பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப என் பாவத்தின் மேல அல்லவா கவனமா இருக்கிறேன்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? இன்னொன்னு சொல்றாருல்ல, என்ன காட்டு மரத்து கூட இது இருக்குது அது இருக்குது, நீ இப்படி போடுறியே. இன்னும் பார்த்தா ஜலப்பிரவாகம் பூமியின் தூளின் முளைச்சதெல்லாம் மூடுற மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கைய நம்பிக்கை அழிக்கிறியே. இதெல்லாம் கரிமீன் சாப்பிடும்போது உனக்கு தோணணும்ல, அதோடைய நம்பிக்கையை நீ அழிக்கிறல்ல. அது எவ்வளவு ஆனந்தமா துள்ளி குதிச்சுட்டு இருக்குது, ஆடு மாடெல்லாம். அது எதுவுமே பண்ணல ஒண்ணு. நீ சிங்கம்புலி கூட அது உன்னை கடிக்குதுன்னு கூட சொல்லலாம். அப்ப அந்த புத்தி வரல பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆடு பேசுறதா நினைச்சுக்கோங்க. இதுல இருக்கிறதெல்லாம் கரெக்டா வரும். ஆடு மாடு என்னெல்லாம் நீங்க சாப்பிடுறீங்களோ, கோழி, நினைச்சு பாருங்க. அது அவ்வளவு அற்பமா நினைக்கிறீங்கல்ல, அதற்கான தண்டனை கொடுக்கப்படும் தானே கண்டிப்பா. இன்னைக்கு எல்லாருக்கும் மூட்டு வலி, ஏன்னா லெக் பீஸ் சாப்பிடுறது, அது காலை உடைச்சு சாப்பிடுறது. அப்ப என் மீறுதல், அதாவது கடவுள் சொன்னதை மீறியது. அப்ப கடவுள் என்ன சொன்னார் அது தெரியாது இல்ல. ஏன்னா இவருடைய பாயிண்ட் படி நான் நீ சொன்னபடி எல்லாம் கேட்கிறேன், ஆனா நான் மீறி இருக்கிறேன், அதனாலதான் தண்டனை வருதுன்றது அவர் ஒத்துக்கிறார். அப்ப எதை மீறினேன், உன்னுடைய வழிதான் என்ன? ஆக்சுவலா அதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாரு, நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீங்க சொல்லுங்க. நீ தப்பு பண்ணிருப்பேன்னு சொல்றாரு, ஆனா என்ன பண்ணன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்து மதத்துல சொல்லுவாங்க, பாவ கணக்கு, பாவம் பண்ணிருப்பான் வந்துருங்க. என்ன தப்பு, என்ன நான் தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. அது கடவுளை தவிர யாராலையும் சொல்ல முடியும். கடவுள் தான் வந்து சொல்றாரு, ஆத்மான்னு உணராமல் நீ பண்ண அத்தனையும் பாவமே. உடல்ன்ற உணர்வுல நீ பார்த்தாலே பாவம் தான்ற. அப்ப அதனால்தான் இப்ப ஆத்மாவை மட்டும் பாருங்க. ஆத்மாவை பார்க்கும்போது நண்பனும் தெரியாது, எதிரியும் தெரியாது. அது கடவுளுடைய குழந்தை. அந்த ஒரு மரியாதை இருக்கும். அந்த குழந்தைய நான் மேல அழிச்சிட்டு போகணும். ஞானம் கிடைக்கல அப்படின்னா ஞானத்தை கொடுக்கணும், சக்தியை கொடுக்கணும். எடுத்துக்க முடியலன்னா சக்தியை கொடுக்கணும். அந்த அன்பு,
அதான் சகோதர, இதனாலதான் கடவுளை அப்பான்னு சொல்றது. கிறிஸ்தவர்கள் வந்து பரமபிதான்னு தான் சொல்றாங்க. அப்ப எப்படி அவர் அப்பாவானார்? அப்ப அவருடைய குழந்தை தான் நம்ம எல்லாரும்னா நம்ம சகோதரர்கள் தானே, சகோதரர்கள் தான். சகோதர சகோதரிகள் தானே. எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ஆதாம் யாவால விட்டுருங்க. ஆதாம் யாவாலோட குழந்தைங்க எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னா கடவுள் அப்பா அனுமதிச்சார். சரி, ஓகே. இப்பவும் நீ அப்பான்னு தானே சொல்ற கடவுளை. இப்ப ஏன் நீ காமத்துல ஈடுபடுற? அப்ப அந்த அப்பாவுக்கு அர்த்தம் இல்லையா? லௌகீக அப்பாவை அப்பான்னு சொல்லிட்டு அவருக்கு பிறந்த பொண்ணோட நீ காமத்துல ஈடுபட முடியுமா? அது எவ்வளவு கேவலமான விஷயம். அப்ப கடவுளை அப்பான்னு சொல்லிட்டு அப்பான்னு சொல்ற அதே கடவுளை அப்பான்னு சொல்ற இன்னொரு பொண்ணோட நம்ம காமத்துல ஈடுபடுறோம். அதுதான் மீறுதல். மனைவியோட காமம் வைத்தாலும் அது தவறுதான். அததான் இயேசு சொல்ற, ஒரு பெண்ணை இச்சையா பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்ற. மனைவியை தவறுன்னு அவரு சொல்லல, இவங்க சேர்த்துக்கிறாங்க. அதான் பிரச்சனை. குரான்ல வந்து ஜாக்கிர் நாயக் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கிறாரு அவர் மதத்தை பரப்புறதுக்கு. ஏற்கனவே அங்க முஸ்லிம்ஸ் நிறைய ஆயிட்டாங்க. சோ அப்ப முஸ்லிம் இல்லாதவர்களை மாத்தணும், நாங்க மாத்திடுவோம் அப்படின்னு அவருக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்ப ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் 2008 மாறுறதா தான் இருந்தேன், ஒரு குறிப்பிட்ட வசனம் தான் என்ன மாற விடாம இருக்குது. அப்படியா பிரதர்? அப்ப நான் சொன்னா நீங்க மாறிடுவீங்கல்ல என்றாரு. சரி, நீங்க முதல்ல சொல்லுங்கன்றாரு. அதுக்குள்ள எல்லாம் எல்லாம் ஏன் கத்துறீங்க? வெக்கமா இல்ல? நீங்களாம் ஒரு முஸ்லிம்களா? ஜாக்கிர் நாயக் அவர் சொல்றாரு, ஒரு முஸ்லீம் அல்லாதவன் முஸ்லிம் மதத்தை ஏற்க வர்றான், இப்படி இருக்கிறீங்க, ஷேம் ஆன் யூ கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க பிரதர் அப்படிங்கிறாரு. அப்ப அதுல படிச்சு காட்டுறாரு, நாங்க வந்து இயேசுவை பிடிச்சிட்டா சொர்க்கத்துக்கு போயிடும், இதுதான் எங்க நம்பிக்கை. ஆனா குரான்ல என்ன போட்டிருக்குன்னா, முதல்ல நீ துக்கத்தை அனுபவிச்சுட்டு பிறகுதான் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவேன்னு போட்டிருக்குது. இது ஒவ்வொருத்தரும் இந்த நிலை கடந்துதான் ஆகணும்னு போட்டிருக்குது. உடனே அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, இங்க பாயிண்ட் புடிச்சிட்டாங்க. உடனே பிரதர் அதுல எங்க பிரதர் முஸ்லீம்னு போட்டிருக்கு? அதான் எல்லா இடத்தையும் இல்ல, நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க, உங்களுக்கு புரியல குரான். அதே மாதிரி எனக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருந்தான், அப்ப அவருக்கு புரியல, அவர் இப்ப கிறிஸ்டின் ஆயிட்டார். அப்ப நீங்க அவரை வழிக்கு எடுத்துட்டீங்க, இங்கேயும் மத்தவங்களும் கெடுக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறார். சோ என்ன பண்றது, நம்ம ஞானத்தை கொடுக்கிறோம், மெயினா இங்கிலீஷ்ல கொடுக்கணும். பாவம் எல்லாம் இல்லையா, உண்மை தெரியாம மனிதர்கள் போதிக்கிறதெல்லாம் இப்ப பாருங்க, இந்த பைபிள்ல வர எதையுமே சர்ச்சில் பேச மாட்டாங்க. அவருக்கு மகிமை பாடுங்கள், மகிமை பாடுங்கள். என்ன மகிமை பாடணும்? என்ன பண்ணார் மகிமை பாடுறதுக்கு? அப்ப அவருடைய மகிமை என்ன இல்லையா? அனைத்தையும் இழந்து இருக்கிற நமக்கு மீண்டும் அனைத்தையும் கொடுப்பதற்கான வழி கொடுக்கறதுனால அவருக்கு மகிமை. அது தெரியாம சும்மாவே மகிமை பாடுங்க, மகிமை பாடுங்க, அவர் கண்மலையில் பிறந்தாரு, வைனை கொடுத்தாரு, மீனை புட்டு கொடுத்தாரு, உங்களுக்கா கொடுத்தாரு? யாருக்கோ தானே கொடுத்தாரு, நீங்க எதுக்கு மகிமை பாடணும்? சதிலீலாவதி படத்துல அந்த ஹீரோயின் கல்பனாவுடைய ஹஸ்பண்ட் வந்து ஹீரோவோட அஃபேர்ல இருப்பார். அந்த பொண்ணை விட்டுட்டா நீங்க மொட்டை போடுறேன்ட்டு பழனி மலையில வேண்டிக்கோங்கன்ட்டு கமலுக்கும் கோவிசர்லாவுக்கும் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க போயிட்டு அப்புறம் கமல் சொல்றாரு, இது என்ன அநியாயமா இருக்குது, அவன் விட்டா நாம ஏன் மொட்டை போடணும்? அது ஜோக்கா இருக்குதுல்ல. அதே மாதிரி தானே இயேசு அவங்களுக்கு உதவி பண்ணியிருந்தா நீங்க எதுக்கு அவருக்கு மகிமை பாடணும்? ராமர் அவருடைய பொண்டாட்டியை மீட்டுட்டு வந்தா நீங்க எதுக்கு அவருடைய மகிமை பாடணும்? உங்களுக்கு என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியல இல்ல, அதத்தான் இங்க சொல்றோம். அவர் தண்ணியில நடந்தா உங்களுக்கு என்ன, திரும்ப வந்தா உங்களுக்கு என்ன? உங்க பாவத்தை கழுவிட்டாரா? உங்க வாழ்க்கையில கஷ்டம் இல்லையா? அப்படினாலே பாவம் கழுவுலன்னு தான் அர்த்தம். பாவம் செய்யற எண்ணம் வருதுனாலே பாவம் அப்படியே இருக்குன்னு தான் அர்த்தம். பாவம் நீங்க செய்வீங்க, உங்களுக்காக அவரு உயிர் போகும், இல்லாட்டினா ஒரு ஆடு மாடை வெட்டினா பாவம் போயிடுமா? அப்ப அந்த பாவம் உங்க மனதுல ஆத்மால பதிவாயி இருக்குது. ஆத்மாலதான் மனம் புத்தி இருக்கு. அதை நீக்கிறதுக்கு தான் இறைவனை நினைவு செஞ்சுக்கிட்டே இறைவனுடைய குணத்தோட நினைவு செய்யணும். அப்ப அவருடைய ஞானத்தை படிக்கும் பொழுதுதான் அது கிடைக்கும். அதான் பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுளே நேரடியாக அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த தூய்மையானா மட்டும்தான் நம்ம பரந்தாமத்துக்கு போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். கரெக்ட். அந்த ஞானத்துடைய சாரமே நீங்க அழியக்கூடிய உடம்புல ஆத்மான்னு வந்து பரமாத்மா நினைவு செய்யுங்கன்றதான். இதுதான் இறைவனுடைய வழி, பிதாவுடைய வழி. இந்த பிதாவின் சித்தத்தின்படி நடந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்பவன் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு இயேசு சொல்றார். என்னை நோக்கி கூப்பிடுறவனுக்கு சொர்க்கத்துல இடம் இல்லைன்னு சொல்றார். பைபிள்ல இருக்கிறத தான் நம்ம சொல்றோம். பிரதர் உங்களுக்கு பைபிள் புரியல பிரதர். சரி, அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க போடுங்க கமெண்ட்ல. இவருக்கு போன் பண்ணி கேட்கணுமா?
நாங்க பேசுறதே உங்களுக்கு புரியல, இவர்கிட்ட போன் பேசினா இவருக்கு என்ன புரிஞ்சிட போகுது? ஒண்ணுமே புரியாதவங்க கிட்ட பேசி நம்ம என்ன பண்ண போறோம்? சரி. இந்த லாஸ்ட் பாயிண்ட் தான் ரொம்ப கரெக்டா இருக்கு பிரதர். அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவுக்கு அதற்கு நோவு இருக்கும், அவன் ஆத்மா அவனுக்குள் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்றார். கண்டிப்பா அது வரும். அது இப்ப 17 பார்த்துட்டு இருக்கிறோம். சோ என் மீறுதல் எல்லாத்தையும் ஒரு 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 பேக்கெட் பண்ணி வச்சிருக்கிறீங்க நீங்க. ஒரு பார்சல் மாதிரி கட்டி வச்சுட்டு, அட்ரா இவனுக்கு இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கான்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிற நீ என்ன அப்படிங்கிறாரு. போட்டு சீல் போட்டு வச்சாச்சு. நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் ஒன்னா சேர்த்து மொத்தமா கொடுக்குறீங்க. அப்படித்தானே இயற்கை சீற்றமா இருக்கட்டும், பாலஸ்தீனா இருக்கட்டும், உக்ரைனா இருக்கட்டும், எல்லாம் அப்படித்தானே நடக்குது. ஏன் நடக்குது? ஏன்னா இது கடைசி ஜென்மம். இவ்வளவு நாள் அப்படி நடக்கல, இப்ப முடிச்சா அவனுக்கு கணக்கு. இப்ப நீங்க கடவுளை பிடிக்கலன்னா இதெல்லாம் அனுபவிச்சு ஆகணும். யோபு மாதிரி அனுபவிச்சுட்டு தான் நீங்க வரப்போறீங்களா? அனுபவிக்காம வரணும்னா பற்ற கட் பண்ணுங்க. எனக்கு கடவுளை, நானே கடவுளுக்கு குழந்தை, எனக்கு ஏது குழந்தை? லாரியில எல்லாம் ஏதோ நாம் இருவர் நமக்கு இருவர் மாதிரி நாமே குழந்தை நமக்கேன் குழந்தைன்னு வருவோன்னுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. நாம கடவுளுக்கு குழந்தை. இப்ப நாம வளர்ந்து போக போறது சொர்க்கத்தில். அதனால இப்ப காமம், உலகம் அழிகிற நேரத்துல குழந்தை பெற்றுக்கிறவன் மாதிரி பைத்தியக்காரன் யாருமே கிடையாது. இப்ப பாலஸ்தீன்ல குழந்தை பெற்றுக்கிறவன் மாதிரி மிகப்பெரிய பாவம் செய்யறவன் யாருமே கிடையாது. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையே திண்டாட்டத்துல இருக்கு. என்ன தைரியத்துல அவன் குழந்தை பெற்றுக்கிறான்? உலகமே அந்த கஷ்டத்துலதான் இருக்கு. கடைசி நேரம் அந்த குழந்தை கஷ்டப்பட போறது பார்க்கணுமா? கண்டிப்பா. இந்த கொரோனா பார்த்தாச்சு. இப்ப இன்னொரு வைரஸ் சைனால இருந்து வருதுன்றாங்க. இப்ப யாருமே குழந்தை பெற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் மிகப்பெரிய பாவமாக ஆகுது. அப்ப ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ரெகுலரா வர எய்ட்ஸ் பேஷண்ட் ஏதோ வந்து கல்யாணம் ஆயிடுச்சோ ஏதோ ஒண்ணு சொல்றாங்க போல இருக்கு. அப்ப சொல்றாங்க, சரிப்பா குழந்தை எல்லாம் பெத்துக்காதப்பான்ட்டு. 2 மாசத்துலயே வந்து சொல்றாங்க, என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த காமம் இருக்குது பாருங்க. அதுதான் பாவம்ன்றது. அந்த பாவம் செய்யாம இருக்க விடாது. அப்ப உங்களால காமத்தை விட முடியலன்னா உங்க பாவத்தை யார் கழுவுனா? பாதிரியார்களே காமத்துல விழுறாங்கல்ல, சாமியார்கள் காமத்துல விழுறாங்களா, எல்லா மத தலைவர்களும் விழுறாங்கல்ல. தலைவரே விழுறாருன்னா மத்தவங்க நிலைமை என்ன? இப்ப யாருடைய பாவம் கழிச்சு நீங்களே சொல்லிக்கிட்டு மனசை திருப்திப்படுத்திட்டு பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இப்ப கடவுள் என்ன பண்ணுவாரு? நானா வந்து உங்களுக்கு மதத்தை உருவாக்குனேன், நானா அந்த மத புஸ்தகத்தை எழுதணும்னு கேட்பாரு கடைசியில கடவுள். அப்ப கூப்பிட்டு கேட்பாரு, என்னப்பா என்னமோ நான் சொன்னேன்னு நீ சொன்னியாம, இயேசு இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஐயோ இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அதான் பைபிள்ல இருக்குது. பைபிள்ல இருக்கு, நீ யாருன்னே தெரியாதுன்னு நான் சொல்லிடுவேன். முகமது நபி நீப்பா, இவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்ட்டு அவரும் போயிடுவார். குரான்லயும் இருக்குது அது. அப்ப மக்களுக்கு ஐயோ இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா இவங்களை நாங்க நிராகரிப்போமே, அதான் செவிடுங்காதுல சங்கூதரமே நாங்க ஊதிக்கிட்டே இருக்கிறோமே. பாவம் இருக்குது, அது எரிக்கிறதுக்கான வழியை கொடுக்கிறார், தீப்பெட்டியை கொடுக்கிறார், பத்த வைக்க வேண்டியதுதான். ஆத்மான்ற தீபத்தை முதல்ல பத்த வைங்க, பரமாத்மா தீபத்தை நினைச்சுக்கிட்டு இருங்க. இதோட நினைவுதான் திருவண்ணாமலையில தீபம் ஏத்துறது. அவங்களுக்கும் தெரியாது இதோட அர்த்தம் எதுதான்ட்டு, அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவு பெரிய தீபம் இல்ல, கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புலி சின்ன நட்சத்திரம் மாதிரி நினைங்க. கேண்டில் ஏத்துறது அதுதான், சர்ச்சில் கேண்டில் ஏத்துறது அதுதான். எல்லா மதத்திலுமே அந்த மாதிரி இருக்குது பழக்கம். அப்ப மலையில இருந்து சரி, மலையே விழுந்து கரைஞ்சி போயிடும், இல்ல லேண்ட்ஸ்லைடு வர, லேண்ட்ஸ்லைடு அப்படித்தானே நடந்துச்சு. மலையே கரைஞ்சி வர மாதிரி தானே இருக்குது பாக்குறது. இதெல்லாம் கடைசி நேரத்துல நடக்கிறது இப்ப சொல்லப்படுது பாருங்க. அதான் சொல்றது. அப்ப நடக்கிறது. கண்மலை தன் இடத்தை விட்டு பெயர்ந்து போம், தண்ணீர் கற்களை குடையும், ஜலப்பிரவாகம் பூமியின் தோலில் முளைத்ததை மூடும். அந்த மாதிரி மனுஷனுடைய நம்பிக்கைய அழிக்கிற அப்படின்னு கடவுள் சொல்றாரு. ஆனா இவருடைய நம்பிக்கை எல்லாம் கடவுள் சொன்னது கிடையாது. இதுதான் இங்க விஷயம். இப்படி எல்லாம் உன்னை நம்ப சொல்லி நான் சொன்னேன்னா,
கோயில் கட்ட சொல்லி, மசூதி கட்ட சொல்லி, சர்ச்சு கட்ட சொல்லி நான் சொன்னேன்னா அப்புறம் இடிச்சிட்டு கடவுள் ஏன் காப்பாத்தல நக்கல் வேற அடிப்பாங்க. எங்கேயா போனாரு உங்க கடவுள்? கோயில முஸ்லிம் மன்னர்கள் வந்து இடிச்சாங்க, எங்க போனாரு கடவுள்? பாபர் மசூதிய இந்துக்கள் இடிச்சாங்க, எங்க போனாரு உங்க கடவுள்? சர்ச்சில் பாம்பு வச்சாங்க, எங்க போனாரு உங்க கடவுள்? கடவுள் சிம்பிளா சொல்றாரு, அதை நானா கட்ட சொன்னேன்? நீங்களா பண்ணீங்க, நீங்களா இடிச்சீங்க. இல்ல இந்துக்கள் பிள்ளையார் சதுர்த்திக்கு அவங்களே பிள்ளையார செய்வாங்க, பக்தி பண்ணுவாங்க, கடல்ல போய் கரைச்சிடுவாங்க. இதுதான் எல்லா மதமும் பண்ணுது இல்லையா? அவங்க பிள்ளையாரா பண்ணல, கட்டுறாங்க, இடிக்கிறாங்க. இடிக்காட்டினாலும் அது இடிக்கப்படும். ஏன்னா சொர்க்கம் வரப்போகுது. அதனால அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இறைவனை இப்படிங்க, இறைவனை நினைக்கிறதை யாரும் தடுக்க முடியாது. மரண படுக்கையில இருந்தாலும் இறைவன் நினைவுல எப்படி நினைக்கதான் போறீங்க. ஆனா எப்படி நினைக்கிறதுன்னு தெரியாம நினைப்பீங்க. கரெக்டா தெரிஞ்சு நினைக்க அந்த பாவம் அழியும். முழுக்க முழுக்க இறைவனை தவிர அனைத்தையும் மறந்தீங்க அப்படின்னா உடல் உணர்வே வராது. யோபு மாதிரி நோய் வந்தாலும் அந்த வலி உங்களை தாக்காது. யாருக்கோ நடக்கிற மாதிரி அனுபவம். சோ நம்பிக்கையை அழிக்கிறவர் கடவுள் கிடையாது, நம்பிக்கையை கொடுப்பவர் கடவுள். உன்னால முடியும். எப்படி கரிமீனை எப்படி விட முடியும்? முடியும். எப்படி முடியும்? ஏன்னா 5000 வருஷம் முன்னாடி இந்த ஞானத்தை எடுத்தவங்க தான் இப்பயும் எடுக்க போறாங்க. அவங்க தேவதையா இருந்தவன் தான் மீண்டும் தேவதையாக போறான். ஏற்கனவே நீ வென்றுட்டு தானே அதை வந்த. இப்பவும் உன்னால முடியும். இப்ப என்னால முடியுமான்ட்டு ஒரு கிறிஸ்தவ சகோதர சகோதரி இதை கேட்டால், இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தாலே நீங்க தேவதையா இருந்தா மட்டும்தான் அந்த பொறுமை கிடைச்சிருக்கும். இல்லாட்டினா என்ன பண்ணிடுவீங்க? எஸ், எனக்கு அந்த அற்புதம் பண்ணார், இந்த அற்புதம் பண்ணார், அந்த மாதிரி வீடியோ பின்னாடி போயிடுவீங்க. இதுக்கு பின்னாடி சொல்ற ஆழமான ரகசியத்தை கேட்கறதுக்கெல்லாம் பொறுமை இருக்காது. பொறுமை இருந்தாலே அது தேவதை ஆத்மா தான். இப்ப எல்லா மதத்திலும் இருக்கும் அது. சோ அப்ப நம்பிக்கை கொடுப்பவரை போய் நம்பிக்கையை அழிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதெல்லாம் நடக்கும் கடைசியில. அதுக்கு கடவுள் சொல்றாரு, உலக அழிவின் போது எங்க இருக்கிறேன்னு கவலைப்படாத, அந்த நேரமும் என் நினைவில் இருந்தா நான் உன் கூட இருப்பேன், உனக்கு எதுவும் ஆகாதுன்ற. அதான் யாம் இருக்க பயமே அப்படின்னு சொல்லப்படுறது. சோ நீ உன்னுடைய சக்தி எல்லாம் கொடுத்து அவனை நெருக்கிக்கிட்டே இருக்கிற, அதனால அவனால உன்னை எதிர்கொள்ள முடியல, அவன் முக ரூபத்தையே மாத்தி அனுப்பிடுற. அதாவது வயோதிகத்தை அவரு தான் கொடுக்கிறாரு, நோயை அவர் தான் கொடுக்கிறாரு, அனுப்பிச்சிடுறாரு. ஃபுல்லா அநியாயம். ஏன்னா ஆத்மாவை பற்றிய ஞானமும் கர்மத்தின் விதியை பற்றிய ஞானமும் எல்லாத்துக்கும் மேல எது பாவம் எது புண்ணியம்ன்ற ஞானம் வந்து எதுலையுமே கிடையாது. கர்மத்தின் விதி இந்து மதத்துல சொன்னாலும் எது பாவம் எது புண்ணியம்னு அவங்களுக்கே தெரியாது. அதை சொல்லத்தான் கடவுள் வர. அதுதான் பகவத்கீதையில அந்த கர்மாவை பற்றி இருக்கும். அகர்மம் விகர்மம் இந்த வார்த்தையெல்லாம் இருக்கும் அதுல. சோ அதைத்தான் கடவுள் இப்ப போதிக்கிறார். ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவை பார்த்தீர்கள் என்றால் சகோதரராக உணர்வீங்க. உடலை பார்த்தால் தான் உங்களுக்கு உடல் உணர்வு, காமம், கோபம் இதெல்லாம் வர்றது. அதனால பாவம் செய்றீங்க என்றார். சோ கடவுள் முகரூபத்தை மாற பண்ணி அவரை அனுப்புறாரா அப்படின்னா ரூபத்தை மாத்துறாரு. நீ உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணரு, ஆத்ம ரூபத்துல இருந்துட்டு ஆத்ம ரூபத்தை தான் அழைச்சிட்டு போறாரு, உடம்ப அழைச்சிட்டு போகல. சோ இப்ப பாருங்க, நெகட்டிவா மேலோட்டமா இருக்கிற விஷயத்துக்குள்ளேயே பாசிட்டிவான இறைவனுடைய ஞானமும் இருக்குது. அப்ப பலனை கொண்டு நெருக்குகிறார் அப்படின்னா அவருடைய முழு சக்தியின் மூலமாக நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். உள்ள திணிக்கிறார் இந்த ஞானத்தை. ஆத்மானு உணரு, ஆத்மானு உணரு, எழுந்திரி. பொணமா இந்த உடம்பு வந்து ஒரு பொணம் தான், ஜடம் தான். இதையே நீ நினைச்சிட்டு இருக்க, நீ ஆத்மா எழுந்திரின்னு எழுப்புற. இததான் கடைசியில கல்லறையில இருந்து எழுப்புறன்றது. சரி, அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவனுக்கு தெரியாது செத்து போயிட்டான், சிறுமைப்பட்டாலும் தெரியாது. இது நல்ல விஷயம் தானே, தெரிஞ்சாதானே பிரச்சனை இல்லையா? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு ஐயோ எனக்கு அப்புறம் என்ன ஆகப்போறோம், அதுக்கப்புறம் தான் உனக்கே ஞாபகம் இருக்காது, நீ ஏன் கவலைப்படுற? இதுதான் இங்க முக்கியமான விஷயமே. நீ டக்குன்னு வேற இடத்துக்கு போய் பிறந்து நீ ஜாலியா விளையாண்டுட்டு இருக்க போற. இருக்கிற வரைக்கும் என்னதுன்னு நீ நினைச்சிட்டா அதான் பிரச்சனை. என்னதுன்றத மறந்து கடவுளோட இதுன்னு நினைச்சுக்கோ, இப்பவும் உனக்கு பிரச்சனை இருக்காதுன்ற. அவங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டது, அவங்க செய்த பாவ கர்மத்துக்கு ஏற்ப தண்டனை கொடுக்கப்படும். அது கர்மத்தின் விதி, அது தானாவே நடக்கும். சோ அதனால அது என்னது இல்லைன்னு நீ நினைச்சா போதும். கடவுளே உனக்கு கண் இல்லையா, இப்படி பண்ணிட்டே என் குழந்தையா, கடவுள் கேட்பாரு, அது எப்பப்பா உன் குழந்தையாச்சு? நான் கொடுத்தேன்னு இப்பதான் சொன்னா, அதுக்கப்புறம் என் குழந்தைன்ற.
அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவு இருக்கும். இப்ப இங்க ஒரு சூப்பரான லைன் பாருங்க. அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவுக்குன்னா அப்ப அவன் யார்? அப்ப அவன் மாம்சம் கிடையாது இல்ல. அவனுடைய மாம்சம் அவனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் வலி இருக்கும், நோய் இருக்கும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவன் ஆத்மா அவனுக்குள்ள இருக்கும் மட்டும் வந்துருச்சு. இப்ப உடம்பு அவன் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சொன்ன லைன் கரெக்ட், ஆனா அவன் ஆத்மான்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அவனே ஆத்மா தான், அவனுடைய ஆத்மா கிடையாது, அவனே ஆத்மா தான். அவனுடைய உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் வலி, அதற்கு துக்கம் உண்டு. சுகமும் உடம்புல இருந்தாதான் கிடைக்கும், துக்கமும் உடம்புல இருந்தாதான் கிடைக்கும். இப்ப இந்த உடம்புல இருந்தே நீங்க முயற்சி செய்து இனி துக்கத்தை அனுபவிக்காத, துக்கம்னா என்னன்னே தெரியாத அந்த உலகத்துக்கு போறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். அதுக்கு இறைவன் நினைவுல நினைக்கணும். வேற எதுவும் எந்த கஷ்டம் கிடையாது. ஜபம் பண்ண தேவையில்ல, முட்டி போட தேவையில்ல, மெக்காவுக்கு போக தேவையில்ல, இமயமலைக்கு போக தேவையில்ல, பட்டினி கிடக்க தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. இறைவன் நினைவுலயே இருங்க. இறைவனுடைய ஞானம் முரளி ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி கதையாலாம் இருக்காது. ஒரு பக்கம் வெட்டு, வேறு பக்கம் குத்து, இப்படி எல்லாம் இருக்காது. இல்ல குரான்ல அப்படி இருக்கும். அதை நியாயப்படுத்துறதுக்கு அவர் தப்பு செய்தவர்களே குத்த சொன்னார். அதைத்தான் மனுஷனே செய்வானே, அதை எதுக்கு கடவுள் சொல்லணும்? மனுஷனே அதானே பண்ணிட்டு இருக்கிறான். அது பண்ணி தானே இப்படி ஆயிடுச்சு உலகம். திரும்ப திரும்ப அரைஞ்சிட்டே இருந்தா எப்ப நிறுத்துறதுன்னு தான் இயேசு இன்னொரு கணத்தையும் காட்டிட்டு கணக்க முடி, திருப்பி அடிக்காதன்றார். அது கடவுளுடைய ஞானம். அது அதுல இயேசு சொன்னதாக வெளிப்படுது. சோ அப்ப எங்க என்னன்னா முற்றுப்புள்ளி வைக்க சொல்றாரு. அதுதான் இங்க இன்னொரு கணத்தை காட்டு அப்படின்னு சொல்லப்படுறது. சோ அதனால அதுல ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. என்ன பண்ணிருப்ப அதெல்லாம் காட்டணும்னா ரொம்ப மோசமா இருக்கும். அதுவும் இன்னொரு நண்பன் சொல்லுவார், தம்பி நீ அனுபவிக்கிற துக்கத்தை விட டபுள் மடங்கு பாவத்தை நீ பண்ணிருப்ப, அதுக்கு கம்பேர் பண்ணும்போது நீ அனுபவிக்கிறது ஒண்ணுமே கிடையாதுன்ற. இப்ப கடவுள் என்ன சொல்றாரு, அந்த கடந்த காலம் கூட தேவையில்லை, அதை சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்ல மாட்டாருன்னா, அதை நினைக்கும் போது கூட வலி வரும். அதுக்கு பதில் சொர்க்கத்தில் அளவற்ற சுகம், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்பீங்களே, அதை அடையிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்ற. உதாரணத்துக்கு மொமெண்ட் ஆஃப் ட்ரூத்னு ஒரு ப்ரோக்ராம் சிஸ்டர் யூடியூப்ல கூட இருக்கும். ஒரு வெளிநாட்டு ப்ரோக்ராம் 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க. அந்த கோடி உங்களில் யார் கோடீஸ்வரர்னு ஒண்ணு போடுவாங்களே, அதே மாதிரி ப்ரோக்ராம். அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆனதுதான் இது. அதுல என்னன்னா வெறும் அந்தரங்க கேள்விகளாக கேட்பாங்க. உங்க கணவனோட காமத்துல ஈடுபடும் போது வேற எவனையாவது நினைச்சிட்டு இருந்தீங்களா, இப்படி எல்லாம் கேட்பாங்க. இதுல லைட் டிடெக்டர் வேற இருக்கும். பொய்யும் சொல்ல முடியாது, எதிர கணவனும் இருப்பான். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும் காசு. அதனால காசுதான் முக்கியன்றதுனால உண்மையை சொல்லிடுற. எப்படியும் போய் சொன்னாலும் மாட்டணும், கேள்வி கேட்டாச்சு. அதனால காசை வாங்கிக்கோமே அப்படி. ஆனா போக போக ரொம்ப ரொம்ப அந்தரங்கமா போகும் கேள்வி எல்லாம். அப்படியே அதுக்கப்புறம் கணவன் மனைவி ஒன்னாவே இருக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அந்த நிலையில இருந்து அவங்க கொடுக்குற காசு ட்ரீட்மெண்ட்டுக்கே சரியாயிடும். அந்த மாதிரி கேள்வி இருக்கும் பயங்கரமா. உங்களுடைய மேரேஜுக்கே உங்க பாய் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணீங்களா? ஆமான்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அடுத்தது திருமணம் ஆன பிறகு யாரோட காமத்துல ஈடுபட்டீங்களான்னு கேட்பாங்க. கணவன் எதிர இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஆமான்னுவா. சோ இதுக்கு அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் கணவனே வேணாமா, காசே வேணாமா, தயவுசெய்து வந்துருமா அப்படின்ட்டு போயிடுவான். அந்த மாதிரி இப்ப கொடுக்கிற துக்கம் நாம் அடைய போற சுகத்துக்கு முன்னாடி ஒண்ணும் கிடையாது. ஆனால் அங்க துக்கம், அங்க காசு கொடுத்தா கூட அவனே எச்சரிக்கை கொடுப்பான், காசே எல்லாம் கிடையாது, ஏன்னா இது உங்க வாழ்க்கையில ரிப்பேர் பண்ண முடியாத டேமேஜை உருவாக்கிடும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. பட் அதையும் மீறி காசுதான் முக்கியம்னு வந்துட்டாங்கன்னா அது வேற. ஆனா அதுலயும் நீங்க தப்பிக்கவே முடியாது. ஒரு சில விஷயங்கள் நீங்க வெளியிலே சொல்ல முடியாத கேள்வி வந்துடும். யாருமே அந்த கடைசி அது எவ்வளவோ ஒரு கோடி வரும், அவ்வளவு இதை யாருமே தொட்டது கிடையாது. அப்ப என்ன மாதிரி கேள்வி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உங்களுடைய மனைவியுடைய தங்கச்சியை நீங்க காமமா நினைச்சிருக்கிறீங்களா இது வரைக்கும் கேட்போம். அங்க எல்லாம் இருப்பாங்க வரிசையா. மனைவி தங்கச்சியோட நீங்க ஒரு இதா பேசி இருக்கிறீங்களா அப்படின்னும் போது இப்படி எல்லாம் நோன்னா என்ன ஆகும்? ஆனா இங்க கடவுள் வலி எல்லாம் கொடுக்கல. நீங்க செஞ்ச பாவத்துக்கான வலி அது தானா வருது. ஆனா நீங்க சொர்க்கத்தை அடைய போறன்ற நினைப்புல அந்த ஆனந்தத்துல இருந்தீங்கன்னா இந்த வலி உங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு சிவபக்தரை சுண்ணாம்பு ஆலையில வச்சோன்னே ஜில்லுன்னு இருக்குதுன்னாரு, அதுவும் வெயில் நேரத்துல. இறைவன் நினைவுல இருந்தா அது சாத்தியம். நான் செத்துட்டேன்,
சொல்றாரு இல்ல, பணத்துக்கு தெரியாதுன்ட்டு கடவுள் அப்படி பணமா தான் வாழ சொல்றாரு. அதுல ரகசியம் இருக்குது பாருங்க இல்லையா? கடவுள் என்ன சொல்றாரு, நீ செத்துட்ட, வெறும் ஆத்மா, இப்ப இறைவன் தான், உனக்குன்னு யாருமே கிடையாது. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன ஆனாலும் உனக்கு பிரச்சனை இல்லை. அது உயர்ந்த இடத்தை அடைஞ்சாலும் உனக்கு பிரச்சனை இல்லை, தாழ்ந்து போனாலும் உனக்கு பிரச்சனை இல்லை. உன் கடமையை மட்டும் நீ ஒரு 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 ஜடம் மாதிரி பண்ணுவ. ஏன்னா உன்னுடைய உண்மையான குடும்பம் சொர்க்கம் தான், உண்மையான உலகம் எல்லாமே அதுதான். அதையே நினைச்சுட்டு இருக்க சொல்றாரு. அது எப்படியெல்லாம் சொர்க்கம் இருக்குன்றத தினம் தினம் பிரம்மகுமாரிகள்ல சொல்லுவார். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்கும், கதவு ஜன்னல் இருக்காது, ஆயிரக்கணக்குல வேலைக்காரர்கள் இருப்பாங்க. அவங்களுக்குமே துக்கம் இருக்காது. ஏன்னா ஒரு ஆள் செய்யற வேலையை தான் 1000 பேர் செய்வாங்க. ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலையை பிரிச்சு செய்வாங்க. அப்ப 1000 பேர் செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் கஷ்டமா இருக்குது. வேலைக்காரர்களும் வைக்க முடியல. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் கூட இருக்கிறவங்க குழி பறிக்கிறான். இந்த மாதிரி உலகத்துல இருக்கிறோம். சோ நிறைய ரகசியம் இருக்குது அன்பு சகோதரர்களே. அதனால தயவு செய்து இறைவன் வந்துட்டாரு, அவருடைய ஞானத்தை கேளுங்க. கடைசியில இயேசு வந்து உங்களை நிராகரிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி.